சவுல் ராஜா அவனுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சவுல் ராஜா எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்கிறது நமக்கு தெரியும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ராஜாவாக இஸ்ரவேலை ஆளும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவன். அதே வேளையிலே எந்த தேவன் தெரிந்து கொண்டாரோ அந்த தேவனே அவனை புறக்கணிக்கிறதையும் நாம் வேதாகமத்திலே காண முடியும். கடவுள் தெரிந்து கொள்ளுகிறார், அதே கடவுள் தானே புறக்கணிக்கவும் செய்கிறார் என்கிறதை இந்த சவுலுடைய வாழ்க்கையிலே காண முடியும். ஏன் ஆண்டவர் சவுலை தெரிந்து கொண்டார் என்கிறதற்கும் காரணம் இருக்கிறது. ஏன் கடவுள் சவுலை புறக்கணித்தார் என்கிறதற்கும் காரணம் இருக்கிறது. முதலாவது, இந்த சவுலை ஆண்டவர் புறக்கணித்ததற்கு காரணம் கடவுளுக்கு அவன் கீழ்ப்படியவில்லை என்கிறதாக நாம் பார்க்க முடியும். அவன் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறவனாக காணப்படவில்லை. ஆனால் இதே சவுல் ஒரு காலத்துல எப்படி இருந்தவன் என்கிறதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நமக்கு தெரிந்தது, சவுல் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தான், அல்லது கடவுளுடைய சொல்லை கேட்காமல் போனான், பொறாமை உள்ளவனாக காணப்பட்டான். இது போன்ற காரியங்கள் தான் பெரும்பாலும் சவுலை குறித்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவனிடத்திலே பல விதமான நல்ல குணங்கள் காணப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 1 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பென்யமின் கோத்திரத்தில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தார். அப்போ அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தார். அப்போ சவுலுடைய அப்பாவை ஒரு பெரிய பலசாலி, பராக்கிரமசாலியாக காணப்பட்டிருக்கிறான். அவனுடைய அப்பாவை குறித்து தான் முதலாவது ஆரம்பிக்கிறது. அவனுக்கு பிறந்த இந்த சவுல் மிக அழகானவன், மிக உயரமானவன் ஆக காணப்படுகிறான். அவனுடைய உயரத்தை குறித்து சொல்லப்படுகிறது. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாயிருக்கத்தக்கதாக மிகுந்த உயரமுள்ளவன். பொதுவாக இந்த தாவீது கோலியாத் சம்பவத்தை சொல்லும் போது தாவீது ஒரு சிறுவனை போலவும் கோலியாத் மிக பெரியவனாகவும் சொல்லப்படுது. ஆனால் இஸ்ரவேலே கூட உயரமுள்ள ஒருத்தன் இருக்கிறான் என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் எல்லாரை காட்டிலும் உயரமுள்ள ஒருத்தன் இருக்கிறான் என்று சொன்னால் சவுல் மிக உயரமுள்ளவன் என்று சொல்லி ஏதாவது சொல்கிறார். இப்போ இவனிடத்திலே காணப்பட்ட ஒரு சில குணாதிசயங்கள் என்னவென்றால், சவுலின் தகப்பனாக்கிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. இது கடவுளுடைய ஒரு திட்டத்தின் ஒரு பகுதி. சவுலுடைய அப்பாவுடைய கழுதைகள் காணாமற் போகப்பட்டது. அப்படி காணாமற் போவதற்கு காரணம் என்னவென்றால், அது ஒரு கடவுளுடைய திட்டமாக இருந்தது. கடவுள் சவுலை ஒரு இடத்திற்கு கொண்டு போகும்படியாக சவுலுடைய அப்பாவுடைய கழுதைகள் காணாமற் போகிறது. ஆனால் அதற்கு முந்தைய அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு கேட்கிறார்கள். கடைசியிலே அது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியமாக இருந்தாலும் உங்களுக்காக நான் ஒரு ராஜாவை தருகிறேன் என்பதாக சொல்லி இருப்பார். இப்ப அந்த ராஜாவை ஏற்படுத்துவதற்காக கடவுளுடைய திட்டம் என்னென்றால், சவுலுடைய அப்பாவுடைய கழுதைகள் காணப்படாமற் போகிறது. இந்த சவுலுக்கு ஒரு துளி அளவு கூட நான் ராஜாவாக வேண்டும், நான் எல்லாரையும் அடக்கி ஆள வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாதவன். அவன் தன்னுடைய அப்பாவுக்கு நல்ல பையனாக இருந்தான். அப்பா கொடுக்கிற பொறுப்புகளை எல்லாம் கவனமுடன் செய்கிறவனாக இருந்தான். அப்பாவுக்கு ஒரு இழப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கு மிகுந்த வருத்தப்படுகிறவனாகவும், அதை அப்பாவுடைய அந்த லாஸ் இழப்பு, அந்த இழப்பை எப்படியாகிலும் சரிகட்ட வேண்டும் என்று சொல்லி அதற்காக முயற்சிக்கிறவனாகவும் இருந்தான். இங்கே அப்பாவுடைய கழுதைகள் காணாமற் போகிறது. அப்போ மகன் என்ன செய்கிறான்? கீஸ் தன் குமாரனாகிய சவுலை தூக்கி, நீ வேலைக்காரர் கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். அப்படியே அப்பா சொன்ன பேச்சை கேட்டு எங்கள் எப்ராயிம் மலைகளையும் சலீஷா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பென்யமின் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. அப்போ நாடு நாடாக கடந்து தேடுகிறார்கள். ஒரு அப்பாவுடைய கழுதை காணவில்லை என்பதற்காக அப்பா ஒரு வேலைக்காரனை கொடுத்து இவனோட அந்த கழுதை தேடிப்போ என்று சொல்லும் போது ஒரு
கடமைக்காக தேடுகிறவனாக இல்லை, அதை ஒரு சீரியஸாக எடுத்துக்கொண்டே, காரணம் சீரியஸாக எடுத்துக்கொண்டால்தான் நாடு கடந்தும், நாடு என்று சொல்லும் போது ஒரு ஊர் என்று வைத்துக் கொள்ளலாம். காரணம் இது அந்த சின்ன சின்ன நாடுகள், குறுநிலம் என்று சொல்லுவார்கள், குறுநில நாடுகள் தான். அப்ப அந்த நாடுகள் எல்லாம் சுற்றி தேடுகிறார்கள், கழுதை எங்கே போக வாய்ப்பு உண்டு என்று சொல்லி தேடி தேடி ஒரு கழுதைக்காக தேடுகிறார்கள். எந்த அளவுக்கு தேடுகிறார்கள் என்றால், ஒரு இடத்திலே காணவில்லை என்றால் இந்த இடத்துல காணல, சரி திரும்பி போவோம், இல்ல இவ்வளவு இடம் தேடியாச்சு இனி திரும்பி போவோம் என்கிறது அடிப்படையில் அல்ல, கிடைக்கிற வரைக்கும் தேடித்தான் ஆக வேண்டும், காரணம் அப்பா சொல்லி இருக்கிறார் என்கிறதற்காக தேடுகிறவராக காணப்பட்டிருக்கிறார். பாருங்கள், அவர்கள் சூப்பென நாட்டிற்கு வந்த போது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகள் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றார். இன்னும் 3-4 நாடுகள் கடந்த பின்பதாகத்தான் இப்போ சவுல் இப்போ கூட திரும்பி போகிறது எதற்காக? அப்பா கழுதைய தொலைஞ்சதுன்னு இப்போ கவலைப்பட்டு இருக்காரு. இப்போ இன்னும் நம்ம திரும்பி போகலன்னா என்னது காரணம்? இங்க தேடி தேடி வந்து என்னது இவர்கள் பல நாட்களாகிட்டது. அப்போ இப்ப அப்பா கழுதை போனா அதுக்கென்றே கவலைப்படுறவரு அப்பா. அப்போ அப்பாவுடைய மகன் போனால் மகன் இன்னும் திரும்பி வரலன்னா அப்போ அதுக்காக இன்னும் அதிக கவலைப்படுவா. அப்பா கவலைப்படக்கூடாது. அப்பா இதுக்கு மேல என்னது கழுதைக்காக கடுகிற கவலையை விட நாம திரும்பி போகலன்னா அதை விட அதிகமாக கவலைப்படுவா என்கிறவருக்காக திரும்பி போவோம் வான்னு சொல்லிட்டு வேலைக்காரனை கூப்பிடுங்க. அப்போ அவனுடைய சவுலுடைய இன்டென்ஷன் திரும்பி போகிறது கூட எந்த நோக்கத்திற்காக? அப்பா கவலைப்படக்கூடாது என்கிறதற்காகத்தான் இருக்கிறது. அப்போ இதுதான் சவுல் ஆரம்பத்திலே இருந்த ஒரு நிலைமை. அவனுடைய குணாதிசயம் இப்படியாகத்தான் காணப்பட்டது. அப்பொழுது அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாம நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்ன. அப்பொழுது சவுல், சரி போ, அந்த மனுஷனுக்கு எண்ணத்தை கொண்டு போவோம் என்று சொல்லி அங்கேயும் கேட்கிறார். ஓ சவுளுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், சரி நம்ம இங்க ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறான், அவன் ஞான திருஷ்டிக்காரன், இப்ப அவனிடத்துல போய் கேட்டால் ஒருவேளை என்ன கழுதை எங்க போச்சு, எங்க தொலைஞ்சு போச்சு, எங்க இப்போ இருக்கு ஒன்று சொல்ல வாய்ப்பு உண்டு, நம்ம அங்க போவோம் என்று சொல்லும் போது அங்கே என்னது நம்ம ஒரு இடத்துல ஒருவரை பார்க்க போகும்போது சும்மா போகக்கூடாது, அவர் தேவனுடைய மனுஷன், அவருக்குரிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்கிறதாக சவுல் இங்கே திட்டமிடுகிறதை பார்க்க முடியும். கொண்டு வர்றதுக்கு ஒண்ணுமே இல்லை என்று சொல்லும் போது அந்த என்னத்தை கொண்டு போவோம், நம்முடைய பைகளில் தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று, தேவனுடைய மனுஷருக்கு அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றுமில்லை என்றார். அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், இதோ என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது, தேவனுடைய மனுஷன் நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றார். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனுக்கு நல்ல காரியம், போவோம் என்று சொன்னார். தேவனுடைய மனுஷன் இருந்த அந்த பட்டணத்துக்கு போனார்கள். அவர் அந்த ஞான திருஷ்டிக்காரன் என்று சொன்னது யாரை குறித்து என்றால் தேவனுடைய மனுஷன் என்று சொன்னது சாமுவேலை குறித்து. சாமுவேல் இருக்கின்ற அந்த இடத்திற்கு போகிறார். இப்போ சவுல் இங்க இங்க சவுல் கழுதையை தேடி கண்டுபிடிக்க முடியாமல் இங்கே சாமுவேல் இடத்துல வருவா என்கிறது கடவுள் ஏற்படுத்தின ஒரு காரியமாக இருந்தது. கடவுள் சாமுவேலை கொண்டு சொன்னார், சரி நீங்க ராஜா கேட்டீர்கள், சரி தருகிறேன் என்று சொன்னார்லவா, அந்த அடிப்படையிலே இப்போ சவுல் இங்கே சாமுவேல் இடத்துல வருவதற்கு முன்பதாகவே கடவுள் சாமுவேல் இடத்துல ஒரு நாளைக்கு முன்பாகவே சொல்லுகிறார், நாளை இந்நேரத்துக்கு பென்யமீன் நாட்டனாகி ஒரு மனுஷனை உன்னிடத்துக்கு அனுப்புவேன், அவனை என் ஜனமாகி இஸ்ரவேல் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ணா கடவாய், அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான், என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். இப்போ அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், சவுலுடைய அப்பாவுடைய கழுதைகள் காணாமற் போனதும் அதை தேடி இந்த சவுல் புறப்பட்டதும் எல்லாம் கடவுளுடைய ஒரு செயலாக இருந்தது. அப்போ
உண்மையாக உழைக்கக்கூடிய ஒருவனாக இருக்கிற காரணத்தினால்தான் அந்த கழுதை தொலைந்த போன போது அவன் அதை தேடி போறவராக காணப்பட்டான். அப்போ அது கடவுளுக்கு தெரியும். ஆகவே தான் அந்த கழுதையை காணாமற் போக செய்து அவனை இங்கே சுற்றி உழைத்து அதை தேடி கிடைக்காமல் கடைசியாக இங்கே சாமுவேல் இடத்துல வர வைக்கிறவராக காணப்பட்டான். அவன் இப்படி வருவான் என்று சொல்லி முன்பதாகவே சாமுவேல் இடத்திலும் சொல்லி இருந்தான், இப்படி வருவான், அவனை எனது ராஜாவாக அபிஷேகம் பண்ணு சொல்லி. அந்த அடிப்படையிலேயே இங்கே சாமுவேல் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதை குறித்து பேசுகிறார். அப்பொழுது சவுலுடைய மறுமொழி, சாமுவேலிடத்திலே மறுமொழி எப்படி இருந்தது என்று சொன்னால், நான் ராஜாவாக போகிறேன் ஆஹா என்கின்ற அந்த சந்தோஷம் இல்லாமல், நான் பென்யமின் என்கின்ற ஒரு சின்ன கோத்திரத்தான், நான் ராஜாவாகிறதுக்கு தகுதியற்றவன் என்கின்ற அடிப்படையிலே தான் இருந்தது. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சவுல் பிரதித்திரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமின் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமின் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்லலாமா? சொல்வானேன் என்று சொல்லி சவுல் கேள்வி கேட்கிறான். அப்போ சவுலுக்கு எந்த அடிப்படையிலும் என்னது, ராஜாவாக நான் ஒரு பெரிய ஆளாகணும் என்கின்ற ஒரு எண்ணம் இல்லை. மாறாக நான் ஒரு சின்ன குடும்பத்திலே உள்ளவன், நான் என்றது எல்லாரை காட்டிலும் கீழானவன் என்கின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படித்தான் அவனிடத்திலே காணப்பட்டது. அப்போ வாய்ப்பு தேடி வரும்போதும், இஸ்ரவேல் மக்களை எல்லாம் காப்பாற்றக்கூடிய ராஜா நீதான் என்று சொல்லி அந்த வாய்ப்பு தேடி வரும்போதும் அதை மறக்கிறவனாக இங்கே சவுல் காணப்படுகிறதை பார்க்க முடியும். அதன் பின்பதாக சாமுவேல் சவுலை அவர் தைல குப்பியை ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு கடந்து சென்று விடுகிறார். செல்லும் போது அவனுடைய இருதயம் வேறு இருதயமாக மாறினது என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. அதாவது சாமுவேல் சவுலிடத்துல, நீ இங்க என்னை விட்டு போகும்போது சில அடையாளங்கள் எல்லாம் உனக்கு வரும், சிலர் வந்து இப்படி கேட்பார்கள், நீ தீர்க்க தரிசனம் சொல்லுவாய், எப்படி சில அடையாளங்களை சொல்லி இருந்தார். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அடையாளங்கள் எல்லாம் நேரும் என்று சொல்லி அனுப்புகிறார். அப்படி அவன் சாமுவேலை விட்டு போகும்போது தானே கடவுள் அவனுடைய இருதயத்தை மாற்றி வேற இருதயமாக மாற்றுகிறார். புதிய ஒரு இருதயத்தை, ஏற்கனவே இருந்த இருதயத்தை மாற்றி வேற ஒரு இருதயத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டது. அப்போ இப்படிப்பட்டவன் தான் சவுல். சவுலுடைய இந்த தொடக்கம் என்கிறது எப்படி இருந்திருக்கிறது என்கிறதை நாம் பார்க்கிறோம். அதன் பின்பதாக ராஜாவாகும்படி எல்லா பொதுமக்கள் முன்னிலையில எல்லாரையும், ஏற்கனவே சாமுவேல் சவுலை தைலத்தை ஊற்றி நீதான் ராஜா என்று அபிஷேகம் பண்ணது அல்லது அந்த பொறுப்பை ஏற்படுத்தினது ரகசியமாக நடந்த செயல், எல்லா மக்கள் முன்பாக நடந்த செயல் அல்ல. சாமுவேல் சவுலோடு கூட வந்த வேலைக்காரனை கூட முன்னாக அனுப்பிவிட்டார்கள், நீ முன்னாடி போ என்று சொல்லி, நாங்க 2 பேரும் பேசிட்டு வர்றோம்னு சொல்லிட்டு அவனை கூட முன்னாடி அனுப்பிவிட்டுதான் இந்த சம்பவம், இந்த தைலத்தை ஊற்றி செய்கிறான். அது ரகசியமாக நடந்த செயல். அதன் பின்பதாக எல்லா மக்களுக்கும் முன்பதாக பொது வழியிலே இவன் தான் ராஜா என்று சொல்லி அறிவிக்கக்கூடிய அந்த நாள், அதற்காக ஒரு ஏற்பாடு செய்து கடவுள் சொன்னபடி உங்களுக்கு நீங்கள் கடவுளிடத்துல கேட்டுக்கொண்டபடி அந்த ராஜா ஏற்படுத்துவோம் என்று சொல்லி சீட்டு போட்டுதான் ஏற்படுத்துகிறார்கள். எந்த சீட்டு எழுதி போடுகிறார்கள். அதுல அந்த சீட்டு பென்யமின் கோத்திரத்திலே விழுகிறது. அதன் பிறகு பென்யமின் கோத்திரத்தில் உள்ள எல்லா குடும்ப தலைவர்கள் பேரிலே சீட்டு எழுதி போடுகிறார்கள். அது இந்த சவுலுடைய குடும்பத்தார் பேர்ல விழுகிறது. அப்ப அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் பேர்ல சீட்டு எழுதி போடும்போது கடைசியிலே சவுலுடைய பேர்ல வந்து விழுகிறது. அப்போ இந்த அடிப்படையிலே கடவுள் சவுல் தான் ராஜா என்று சொல்லி பொதுமக்கள் முன்னிலையிலும் அவர்கள் அன்றைக்கு கடைபிடித்திருந்த அந்த சீட்டு எழுதி போடுதல் அந்த வழக்கத்தின்படியும் சவுல் தான் ராஜா என்று சொல்லி அங்கே தீர்மானிக்கப்படுகிறது.
அந்த நிலைமை வருகிறது. இப்போ சவுல் எங்கே? சவுலை பிடித்து கொண்டுங்கள் ராஜாவாக்குவோம் என்று சொல்லும் போது சவுலுக்கு அதுல விருப்பம் இல்லை. அவன் என்ன செய்கிறான்? தளவாடங்கள் இருந்த இடத்துல போய் ஒளித்திருக்கிறான். தேடி கண்டுபிடித்து அங்க இருந்து தூக்கி கொண்டு வருகிறான். இப்போ அப்படி கூட்டி கொண்டு வந்துதான் அவனை ராஜாவாக மாற்றுகிறார்கள். அப்போ அவனுக்கு ராஜா பதவியாக மேல் எந்த ஒரு ஆர்வமற்றவனாக காணப்பட்டிருக்கிறான். அப்போ அதன் பிறகு நாகாஸ் என்கின்ற ஒரு அம்மோனிய ராஜா இருக்கிறான். அவன் சில மக்கள் ஒரு குறிப்பிட்ட யாபேசின் மக்கள் என்றவர்களை கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அவர்களை எல்லாம் கொல்லுவேன் என்று சொல்லி மிரட்டி இருக்கிறான். அந்த செய்தியை அறிவிக்கும் போது சவுலிடத்துல செய்தி வருகிறது. இப்போ சவுல் என்ன செய்கிறான்? எனக்கு பின்பதாக யாரெல்லாம் வரவில்லையோ அவர்களுடைய மாடுகளை எல்லாம் 2 துண்டாக வெட்டி போடுவேன் என்று சொல்லி அவன் ஒரு மாடை வெட்டி சாம்பிளாக காண்பித்து அறிவிப்பு கொடுக்கிறான். அநேக மக்கள் வருகிறார்கள். அதற்கு முன்பதாக, இந்த சம்பவம் நடக்கிறதற்கு முன்பதாக சாமுவேல் எல்லா மக்கள் முன்பதாக ராஜாவாக்கும் போது வேறொரு சம்பவம் நடக்கிறது. சவுல் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லும் போது வலுக்கட்டாயமாக அவனை ராஜாவாகி மாற்றி விட்டார்கள். அப்பொழுது நடந்த ஒரு சம்பவம் என்னவென்றால் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். எல்லா மக்களும் இவன் ராஜா என்று சொல்லி அவனுக்கு என்னது, ஒரு மனிதனை புதிதாக ராஜாவாக்கும் போது கிஃப்ட் என்று கொண்டு வருவார்கள் அல்லவா? ஆனால் சில பேலியாளின் மக்கள் இவனா நம்ம ரட்சிக்க போறான், இவன் என்னது உள்ளதுலே என்னது கீழான குடும்பத்தை இருக்கிறதுலே கீழான கோத்திரம் பென்யமின் கோத்திரம், அதுல சின்ன குடும்பம், இந்த குடும்பத்தில இருந்து வரவன் நம்ம ரட்சிக்க போகிறான் என்று சொல்லி இவனுக்கெல்லாம் நம்ம என்னது இவனை ராஜாவெல்லாம் நம்ம அங்கீகரிச்சு இவனுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்க முடியாது என்று சொல்லி விட்டார்கள். வெளிப்படையாகவே காதுகள் கேட்கத்தக்கதாக இதைதான் பேசிக் கொண்டிருந்தவர்களாக இருந்தார். சவுலுக்கும் இது கேட்டது. அவன் எப்படி ரியாக்ட் பண்ணனான்? அவன் காது கேளாதவன் போல் இருந்தான். அவன் என்னதுக்கு பதிலுக்கு பதில் பேசவில்லை, காது கேளாதவன் போல இருந்தான். தனக்கு எதிராக பேசுகிறவர்கள் தன்னை ராஜாவாக தனக்கே விருப்பம் இல்லாதவன் தான் இருந்தாலும் மக்கள் அல்லது கடவுளுடைய தீர்க்கதரிசி சாமுவேல் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கும் போது சிலர் அதை குறித்தும் என்னது எதிர்கருத்து பேசும்போது எப்படி இருந்தான்? காது கேளாதவன் போல இருந்தான். சரி, இதன் பின்பதாகத்தான் அந்த நாகாஸ் என்கின்ற ஒரு அம்மோனிய ராஜா மக்களை கொடுமைப்படுத்துகிற அந்த செய்தி எனக்கு கேள்விப்பட்டு அவர்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு போகும்படியாக அழைப்பு கொடுக்கிறான் சவுல். மக்கள் எல்லாம் வருகிறார்கள். அந்த அடிப்படையிலே சவுல் யுத்தத்திலே வெற்றியும் பெறுகிறான். வெற்றி பெற்ற பின்பதாக சவுலுடைய ராஜாவாக பொறுப்பேற்ற பின்பதாக முதலாவது போரிட்டு வெற்றி பெற்றுக் கொள்கிறான். அம்மோனிய ராஜாவை கொன்று விடுகிறான், வெற்றி பெற்றுக் கொள்கிறான். வெற்றி பெற்ற பின்பதாக என்ன நடக்கிறது? அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள்? சாமுவேலை நோக்கி, சவுலா நமக்கு ராஜாவா இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு ஒப்புக் கொடுங்கள் என்றார்கள். இப்போ சாமுவேலை பார்த்து என்னது, யாரெல்லாம் இந்த சவுலை அன்றைக்கு அற்பமாக பேசினார்களோ, இவனா நம்ம காப்பாற்றுவான், இவனா ராஜாவாக இருக்க போகிறான் என்று சொன்னவங்களை எல்லாம் பிடிச்சிட்டு வாங்க, இப்ப நம்ம அவர்களை கொண்டு போடுவோம் என்று சொல்லி ஒட்டுமொத்த ஜனங்களும் அன்றைக்கு சவுலுக்கு எதிராக பேசின போது சவுல் காதுகளாதவன் போலத்தான் இருந்தான். அப்போ அவர்களை கொண்டு வாருங்கள், நம்ம அவங்களை என்னது கொண்டு போடுவோம் என்று சொன்ன. இப்போ சவுல் ராஜாவாகி ஒரு வெற்றியும் பெற்று விட்டான். வெற்றி பெற்ற பின்பதாக கூட அவனுடைய மனதில் எப்படி இருக்கிறது? இப்ப ஜனங்கள் எல்லாரும் என்னது அவர்களை தனக்கு எதிராக பேசினவர்களை கொல்வதற்கு துடிப்போடு நிற்கிறார்கள். அவர்கள் சாமுவேலிடத்துலதான் அப்படி பேசுகிறார்கள். சவுல் தலையிட்டு என்ன சொல்லுகிறான் பாருங்கள். இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படாதாகுது, இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார் என்றான். அப்போ சவுலுக்கு என்ன இல்லை, அந்த தனக்கு எதிராக பேசினவர்களை பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணம் அன்றைக்கு இல்லாமல் இருந்தது. இதுதான் சவுலுடைய ஆரம்ப காலகட்டம். இப்படிப்பட்ட சவுல் எப்படி கடவுள் வெறுக்கத்தக்கதாக அல்லது கடவுளால் புறக்கணிக்கப்படத்தக்கதவனாக மாறினான். சவுலிடத்துல நாம் பார்த்தோம், நல்ல குணங்கள் இருக்கிறது, மெச்சிக்கொள்ளத்தக்க குணங்கள் இருக்கிறது, இவ்வளவு குணாதிசயங்கள் இருக்கிறது. இவ்வளவு குணாதிசயங்களை கொண்ட சவுல்
கடவுளால் புறக்கணிக்கப்படத்தக்கவனாக காணப்படுகிறது. இதுல என்னவென்றால், இதுல வேறு பார்த்து விட்டோம், கடவுள் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார் என்று சொல்லி. அப்போ அப்படிப்பட்ட சவுல் மட்டுமல்ல, சவுலிடத்துல ஆண்டவர் ஆவியை கொடுக்கும் போது என்னது, அவன் பலப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இவ்வளவு காரியங்களை சவுலிடத்திலே பாசிட்டிவாக இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட சவுல் எப்படி கடவுள் புறக்கணிக்கத்தக்கவனாக மாறினான் என்று சொன்னால், அவன் இவ்வளவு குணாதிசயங்களும் அவனிடத்துல இருக்கிறது. அதற்கு காரணம் அவன் கடவுளை ஏற்றுக்கொண்டது காரணம் அல்ல. சிலருக்கு சில குணாதிசயங்கள் பிறப்பின் அடிப்படையிலே, அதாவது பெற்றோர்களுடைய வளர்த்துதலின் அடிப்படையிலே இருக்கும். கடவுளை அறியாதவர்களிடத்திலே கூட சில இதே போன்ற நல்ல குணங்கள் காணப்படும். அது அவர்கள் கடவுளை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் வந்த விளைவு அல்ல. அப்போ அப்படிப்பட்ட குணங்கள் ஒரு மனிதனுக்கு நிரந்தரமாக இருப்பது இல்லை. அது அவர்கள் வளர்க்கப்பட்ட சூழல். அது நிமித்தம் அவர்களிலே காணப்படுகிற குணாதிசயங்கள். அந்த அடிப்படையிலே தான் சவுலிடத்திலே இந்த விதமான குணாதிசயங்கள் இருந்தது. அப்போ ஒருவேளை கேட்கலாம், கடவுள் அவனுக்கு வேற ஒரு இருதயத்தை, புதிய இருதயத்தை கொடுத்தார் என்று சொல்வது, அது புதிய ஏற்பாட்டிலே உள்ள ரட்சிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கப்படுகிற அது புதிய இருதயம், புதிய மனுஷன் என்கின்ற அந்த அடிப்படையிலே சொல்லப்பட்டது அல்ல. சவுல் ஏற்கனவே ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ளவன். அவன் தன் ராஜாவாக அவன் முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில உள்ளவன். ஆனால் ஆண்டவர் அவனைத்தான் இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றுவதற்கு ராஜாவாக தெரிந்தெடுக்கிறான். ராஜாவாக தெரிந்தெடுக்கும் போது அதற்கேற்ற ஒரு இருதயத்தை ஆண்டவர் அதனுக்கு கொடுக்கிறார் என்கிறதை குறித்து தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். மற்றபடி புதிய ஏற்பாட்டிலே உள்ள அந்த புதிய இருதயம் அல்லது புதிய மனுஷன் என்று சொல்வது எந்த அடிப்படையிலே அவனுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், ஒரு மனிதன் நான் பாவி என்பதை உணர்ந்து, இந்த பாவத்திற்காக நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன், இயேசு கிறிஸ்து இந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுவிக்க அவர் மட்டும்தான் கூடும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கடவுளை விசுவாசிக்கும் போது, அதாவது மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உள்ள வருகிறார். அந்த அடிப்படையிலே அவன் புதிய மனுஷனாக மாறுகிறான். இதான் புதிய ஏற்பாட்டிலே நடக்கிற மாற்றம். ஆனால் இங்கே சவுலிடத்துல அப்படிப்பட்ட எந்த மாற்றமும் நடக்கவில்லை. அவன் ஏற்கனவே இங்கே சவுல் சாமுவேல் இடத்துல வருகிறான். சாமுவேல் சொல்கிறான், நீதான் அடுத்த ராஜா என்று சொல்லி. அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்பொழுது அவன் கடந்து செல்லும் போது ஆண்டவர் அவனுக்கு வேறொரு இருதயத்தை கொடுக்கிறார். அவன் ராஜாவாக தன்னை ஒருவராலும் கற்பனை செய்து கூட பார்க்காத ஒருவனுக்கு ராஜாவாக மாறக்கூடிய அந்த ஒரு இருதயத்தை கொடுக்கிறான். காரணம் அவனை கொண்டுதான் அன்றைக்கு பெலிஸ்தியர்கள் தான் இஸ்ரவேலுக்கு எதிராக இருந்தார்கள். இஸ்ரவேலரை அடிமைப்படுத்துகிறவர்களாக ஒரு எப்படி பல துன்பங்களை விளைவிக்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்களிடத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் இங்கே மக்களும் என்னது, எங்களுக்கு எல்லா நாட்டுகளுக்கு ராஜா இருக்கிறது, எங்களுக்கு மட்டும் ராஜா இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு இது பண்ணார்கள். இப்போ அவர்களிடத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு, எதிரிகளிடத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக மக்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே கடவுள் நியமித்தவர் தான் இந்த சவுல். அப்போ இப்படிப்பட்ட சவுல், இந்த சவுலுடைய இந்த குணாதிசயம் எப்படி மாறினது என்று கேட்டால், இது இவர் கடவுள் தான் ஒரு பாவி என்கிறதை உணர்ந்து கடவுளிடத்திலே மனம் திரும்பி தன்னை உணர்ந்து கடவுளிடத்திலே சேர்ந்து கொண்டதன் விளைவாக கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு குணம் கிடையாது. இது இவர் பிறப்பால், அவருடைய அப்பா அம்மாவுடைய வளர்ப்பால் அவருக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் அவருக்கு இடத்திலே காணப்பட்ட, இயல்பாக காணப்பட்ட ஒரு குணம். அந்த குணம் எப்போது வேண்டுமானாலும் ஒரு மனிதனுக்கு மாறக்கூடிய ஒன்றாக இருக்கு.
அதுதான் நம்ம சவுலுடைய வாழ்க்கையிலும் பார்க்கணும். சவுலுக்கு ஆரம்பத்திலே தான் ராஜாவான பின்பதாக கூட அந்த பழிவாங்குகிற குணம் வரவில்லை. ஆனால் தான் ராஜாவான பின்பதாக மக்கள் எல்லாரும் அவனை புகழுகிறார்கள். போரிலே வெற்றி பெற்ற பின்பதாக மக்கள் புகழுகிறார்கள். மக்களை இவன் தனக்காக சேர்த்து கொள்ளுகிறான். இவனுக்கு அந்த புகழ் கிடைக்கிறது. அந்த புகழ் இவனை மாற்றி விடுகிறது. புகழ், கவர்ச்சி இதெல்லாம் அனுபவித்த பின்பதாக, இதெல்லாம் அனுபவித்த போது அவன் மாறுகிறான். அப்போ நான் சொன்னேன் அல்லவா, நம்முடைய வளர்ப்பின் மூலமாக கிடைக்கிற குணம் மாறக்கூடியது. எப்பொழுது சூழ்நிலை மாறும் போது இந்த குணங்கள் மாறும். சவுலுடைய சூழ்நிலை மாறினது. இவ்வளவு நாட்கள் வெறும் அப்பாவுக்கு கீழாக கழுதை வைக்கிறவனாக, கழுதை வளர்க்கிறவனாக, வீட்டு வேலைகள் செய்கிறவனாக இருக்கிறவன் திடீரென்று ராஜாவாக எல்லாராலும் கொண்டாடப்படுகிறவனாக காணப்படுகிறான். அப்பொழுது அவனுக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை அனுபவிக்கும் போது அவனுக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வருகிறது. என்ன இது? மற்றவர்களை குறித்த பார்வையிலே மாற்றம் வருகிறது, செயல்பாடுகளிலே மாற்றம் வருகிறது. அப்படிப்பட்ட மாற்றம் ஒவ்வொன்றாக அவனுக்குள்ளாக நடக்கிறது. அந்த மாற்றம் ஏன் அப்படி ஏற்பட்டது என்று சொன்னால், அவன் அவனிடத்திலே காணப்பட்ட குணங்கள் அது கடவுளிடத்திலிருந்து வந்தது கிடையாது, மாறாக அவன் வளர்ப்பின் அடிப்படையில வந்தது. ஆகவே தான் அந்த அப்படிப்பட்ட குணங்கள் சூழ்நிலை மாறும் போது குணம் மாறக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. உதாரணத்துக்கு 1 சாமுவேல் புஸ்தகத்திலே இந்த அதன் பிறகாக போர் நடக்கிறது, அடுத்த போர் நடக்கிறது, இதெல்லாம் பின்பதாக சாமுவேல் 15ஆம் அதிகாரம், சாமுவேல் சவுலை நோக்கி சொல்லுகிறான், இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வரும்போது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். கடவுளுடைய வார்த்தை சாமுவேல் வழியாக சவுலுக்கு வருகிறது. அப்போ என்னது, அமலேக்கியர் அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீங்கு செய்திருக்கிறார்கள். அந்த காரியத்தை நான் இப்பொழுதும் வைத்தேன். ஆக அந்த அமலேக்கியர்களுக்கு விரோதமாக இப்போ எல்லாரையும் அழித்து போட வேண்டும், மிருகங்களை கூட விட்டு வைக்க கூடாது என்று சொல்லி சாமுவேல் சவுலுக்கு சொல்லுவார். இந்த வார்த்தையை கேட்டு விட்டு யுத்தத்துக்கு போகிற சாமுவேல் செய்தது என்ன? சவுல் செய்தது என்ன? முழுமையாக கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. முதல் தரமான மிருகங்கள் எல்லாவற்றையும் கொன்று போடாமல் வைத்திருந்தார்கள். ஆகாகையும் உயிரோட பிடித்தான், அவனையும் கொன்று போடவில்லை. சவுலும் ஜனங்களையும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து, எதையெல்லாம் அழித்து போட்டார்கள் என்றால் அற்பமானவைகளையும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். அழித்து போட்டார்கள். கடவுள் எல்லாவற்றையும் அழிக்க சொன்னார், இவர்கள் அழித்து போட்டார்கள். எதை? ஒண்ணுக்கும் உதவாதவைகளை, அற்பமானவைகளை அழித்து போட்டார்கள். நல்ல விலை மதிப்புள்ளவைகளை பார்க்க இவர்களுக்கு கண்களுக்கு தெரிகிறவைகளை எல்லாம் அழிக்கவில்லை. இப்போ கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். இப்போ கடவுள் சவுலுக்கு விரோதமாக திரும்பும். இதற்கு முன்பதாக ஒரு சம்பவம் நடக்கும். அது என்னவென்றால், ஒரு போருக்கு போகிற வேளையிலே
கடவுளுக்கு பலி செலுத்தி விட்டு போக வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறான். சாமுவேல் வருவதற்கு தாமதமாகிறது. அப்போ என்னது, சாமுவேல் எல்லாம் இன்னும் வர முடியாது, இப்படி காத்துட்டு இருந்தா என்னது, அவன் போர்ல போக முடியாது, இல்ல தோத்து போயிடுவான் என்று சொல்லி சவுலாகவே தீர்மானித்து, நானே எல்லாத்தையும் கொண்டு வரங்க, நானே பலியிடுகிறேன் என்று சொல்லி ஆசாரியர்கள் மட்டும் செய்வதற்கு என்று அன்றைக்கு இருந்த அந்த கட்டளையை மீறி, இவன் ஆசாரியன் கிடையாது, லேவ கோத்திரத்தானும் கிடையாது, பென்யமின் கோத்திரத்தான், இவனாக என்னது, நானே இப்ப ராஜாவாக இருக்கிறேன், என்னால என்னது இதை கூட செய்ய முடியாதா என்று சொல்லி இவன் என்னது துணிந்து பலியிட்டான். அப்போ அதுவும் என்னது, அப்பொழுது என்னது, கடவுள் அவனுக்கு விரோதமாக கடவுளுடைய கட்டளையை நீ மீறி விட்டா என்று சொல்லி சாமுவேல் சொன்னான். இப்போ இது 2வது தடவை. இப்போ சவுல் ராஜாவாக மாறின பின்பதாக அவன் என்ன செய்கிறான், இப்பொழுது தனக்கென்று சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறான், தனக்கு நலமாகப்பட்டதை மட்டும் செய்ய ஆரம்பிக்கிறான். அப்போ அவனுடைய குணாதிசயம் மாறுகிறது. சரி, இப்ப தவறு செய்து விட்டான் அல்லவா, தவறு செய்து விட்டார் என்பதாக சாமுவேல் இப்படி பேசுகிறார் அல்லவா, எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்று சொல்லி. ஆகவே கடவுள் சாமுவேலிடத்துல பேசினதுனால் சாமுவேல் மறுநாளிலே சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சாமுவேல் சவுலிடத்துல வந்து காரியங்களை சொல்லுகிறான். நீ எல்லாம் கடவுள்கிட்ட சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டாயா என்று கேட்கிறான். அப்போ சவுல் என்ன செய்கிறான், பொய் சொல்லுகிறான். நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றினேன் என்று சொல்லி பொய் சொல்லுகிறான். நிறைவேற்றவில்லை, எல்லாவற்றையும் அழித்து போட கடவுள் சொன்னார், ஆனால் இவன் அழித்து போடவில்லை. ஆனால் சாமுவேல் கேட்கும் போது என்ன சொல்லுகிறான், நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றினேன் என்று பொய் சொல்லுகிறான். இப்ப சாமுவேல் கேட்க, அப்படியா நீ நிறைவேற்றினையா, இப்படி நான் எனக்கு காதுல ஆடு மாடுகள் சத்தம் எல்லாம் கேட்குதே, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்போ சவுல் என்னது சமாளிக்கிறான், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். நான் கொண்டு வரலையா, யாரோ கொண்டு வந்திருக்காங்க, அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம். நாங்க வேற எல்லாத்தையும் கொண்டுட்டோம், கடவுளுக்கு கொடுக்கறதுக்காக, அதுவும் உம்முடைய கடவுளுக்கு முதல் தரமானவர்களை பலி கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஜனங்க கொண்டு வந்தாங்க, அதை மட்டும்தான் கொண்டு வந்தோம், மீது எல்லாத்தையும் நாங்க அழிச்சு போட்டோம் என்று சொல்லி சமாளிக்கிறவனாக காணப்படுகிறான். இவன் ஆசைப்பட்டு, ஜனங்கள் ஆசைப்பட்டார்கள், இவனும் ஆசைப்பட்டு முதல் தரமானவர்கள் மீது அந்த கொண்ட ஆசையினால் அதை அழித்து போட மனதில்லாமல், இதெல்லாம் என்னது நல்லா இருக்கு, இதெல்லாம் இதை அழிச்சு போட கடவுள் சொன்னாரு, இதெல்லாம் அழிச்சு போட இதுக்கு சாமுவேல் சொன்னாரு, இதெல்லாம் நம்ம கொண்டு போவோம், அதெல்லாம் சீப்பான பொருள் எல்லாம் நம்ம என்னது அழிச்சு போடுவோம். கடவுள் அழித்து போட சொன்னால் அதனுடைய விலை அதெல்லாம் பார்க்க கூடாது, மொத்தமாக அழிக்க வேண்டும். இங்கே அவன் தவறி விடுகிறான். தவறிவிட்டதோடு அதை பொய் சொல்லுகிறான், உண்மையை ஒத்துக்கொள்ளவில்லை, மாறாக சமாளிக்கிறவனாக காணப்படுகிறான். மட்டுமல்ல பழி போடுகிறவனாகவும் காணப்படுகிறான். முதல்ல அங்கே எதன் தோட்டத்திலும் இதான் நடந்தது. நீ எனக்கு கொடுத்த இவள் இந்த பழத்தை எனக்கு கொடுத்தா நான் சாப்பிட்டேன். இங்கே அவன் சொல்லுகிறான், ஜனங்கள் கடவுளுக்கு பலி கொடுக்கும்படியாக அதை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி. அப்பொழுது சாமுவேல் சொல்லுகிற காரியம், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராக இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர், கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தாரே. அப்போ நீர் உன்னோட பார்வைக்கு சின்னவனாக இருந்த போது, அதாவது சவுலுடைய பார்வைக்கு சவுல் நமக்கெல்லாம் இதுல தகுதி இல்லை என்று சொல்லி கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது, அப்போதான் அது ராஜாவாக மாறுறேன். இப்போ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு எல்லாம் தலைவராக கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தார். இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகி அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவர்களோட யுத்தம் பண்ணு என்று சொல்லி வழியை அனுப்பினார். அப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றார். இப்போ சவுல் சொன்ன சமாளிபிகேஷன் எல்லாம் சாமுவேல் கேட்டுக்கொள்ளவில்லை, மாறாக ஏன் தவறு செய்தார், கடவுள் சொன்ன வார்த்தையை ஏன் கேட்கல என்று சொல்லி கேட்கிறான். அதன் பிறகு சாமுவேல் பட்டயத்தை வாங்கி அந்த ஆகாகை
கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவனை கொல்லுகிறதை பார்க்கணும். சரி, மறுபடியும் சவுல் என்ன சொல்லுகிறான்? ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாக மாடு மாடுகளில் பிரதானங்களை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றார். இப்போ மறுபடியும் என்ன சொல்றான்? இவன் முதல்ல சமாளித்தான். அப்பொழுது சாமுவேல் தெளிவாக சொல்லுகிறார், நீ கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமாக கடவுள் சொன்னது நிறைவேற்றாம போறது என்னன்னு மறுபடியும் கேட்கும்போது இப்ப சொல்லுங்க, ஜனங்கள் என்று சொல்லி ஜனங்கள் மேல பழிய போடுங்க. இப்போதான் இது சாமுவேல் மறுபடியும் கேட்க, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ என்று சொல்லி கேட்டுவிட்டு அவனை வான் பண்ணுகிறான். இப்போ சவுல் சொல்லுகிற காரியம், சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளை மீறினதனால் பாவம் செய்து நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்ல கேட்டேன். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வரும் என்றார். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றார். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்துக் கொண்டான், அது கிழிந்து போயிற்று. அப்போ அவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு, இன்று உம்மிடத்தில் இந்த இஸ்ரவேல் ராஜ்யத்தை கிழித்து உம்மை பார்க்கலும் உத்தமனா இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுப்பாரு. அப்போ அவன் சொல்ற, நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேல் முன்பாகவும் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றார். அப்பொழுது சாமுவேல் திரும்பி சவுலுக்கு பின்பதாக சென்றான். சவுல் கர்த்தரை பணிந்து கொண்டான். இப்போ சவுல் தவறு செய்ததை தெளிவாக சாமுவேல் சுட்டி காட்டி விட்டார். நீ கடவுளுடைய வார்த்தையை கேட்கல, நீ ஆசைப்பட்டு இதெல்லாம் கொண்டு வந்தேன்னு சொல்லி. ஆனால் சவுல் அதை கடைசி வரைக்கும் ஒத்துக்கொள்ளவில்லை. வேறு வழி இல்லாம திருப்பி திருப்பி சொன்னது நிமித்தம் ஒத்துக்கொள்ளுகிறான். ஒத்துக்கொண்ட பிறகு நான் பாவம் செஞ்சேன், கடவுளுக்கு விரோதமா பாவம் செஞ்சேன், சரி அதெல்லாம் இருக்கட்டும், அதை மன்னிச்சு கொள்ளும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்? என் கூட திரும்பி வரணும், வந்து என்ன கனம் பண்ணணும், மக்களுக்கு முன்பாக இந்த நாம் என்னது என்னுடைய பெயர் கெட்டுவிடக்கூடாது. பாருங்க அந்த வார்த்தை சொல்லுங்க, இஸ்ரவேலுக்கு முன்பாக நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வரேன். நீங்க என்னோட வந்தாதான் மக்கள் நாளைக்கு என்ன விட்டு போக மாட்டாங்க. நான் பாவம் செஞ்சு நான் ஒரு தப்பா பண்ணிட்டேன்னு மக்களுக்கு தெரியக்கூடாது. நான் பண்ணது தப்புதான், ஆனா அது மக்களுக்கு தெரியக்கூடாது. மாறாக மக்களுக்கு முன்னாடி நான் நல்ல ஒரு கனமுள்ளவனாக காணப்பட வேண்டும். நான் எப்பொழுதும் அது மக்களுக்கு முன்னாடி நல்லவனாக, எனக்கு அந்த இருக்கிற இமேஜ் பேர் கட்டுப்படக்கூடாது. அதுக்கு நீ என்ன பண்ணணும்? மக்கள் எல்லாருக்கும் முன்பாக நீ கனம் பண்ணி என் கூட வந்து கடவுளை துளணும். இவன் உண்மையிலேயே இவனுடைய எண்ணம் கடவுளத்திலிருந்து மன்னிப்பை பெறுவதோ அடுத்து கடவுளை பணிந்து கொள்வதோ அல்ல. மாறாக சாமுவேல் இவரோடு கூட வந்து 2 பேரும் கடவுளை தொழுது கொண்டால்தான் மக்களுக்கு என்னது சவுலுக்கு மேல் இருக்கிற அந்த மரியாதை இருக்கும். இல்ல சவுல் வரவில்லை, சவுல் சாமுவேலை விட்டு கோபித்துக் கொண்டு போய்விட்டார் என்று என்கிற அந்த செய்தி பரவினால் மக்கள் சவுலை வெறுக்க ஆரம்பிப்பார்கள். அப்ப சவுல் ஏதோ தப்பு பண்ணிருக்காரு, அதான் சாமுவேல் என்னது சவுலை விட்டுட்டு கோபமா போறாரு, சவுல் கூட என்னது தொழுது கொள்ள வரல என்று சொல்லி மக்கள் சந்தேகிப்பார்கள் என்று சவுல் பயப்படுகிறான். அவனுக்கு இருக்கிற பயம் எதை குறித்ததாக இருக்கிறது? தன்னுடைய இமேஜ் கெட்டு போய்விடும், மக்களிடத்திலே எனக்கு இருக்கிற அந்த இமேஜ் கெட்டு போய்விடக் கூடாது என்கிறதுலே உறுதியாக இருக்கிறான். இப்போ எப்படி இருந்த சவுல் எப்படி எந்த அளவுக்கு மாறுகிறான்னு பாருங்க. எதனால்? வாழ்வு கிடைத்த போது அவனுக்குள்ளாக வந்த மாற்றம், வாழ்க்கையில உயர்வு வரும்போது அவனுக்குள்ளாக வருகின்ற மாற்றம். அப்போ ஒரு மனிதன் கீழாக இருக்கும்போது அவனிடத்திலே காணப்படுகிற குணம் கொஞ்சம் வளர்ந்த உடனடியாக காணாமல் போய்விடுகிறது. காரணம் என்ன? அது ஆரம்பத்தில் இருந்த குணம், அது கடவுளால் கொடுக்கப்பட்ட குணம் அல்ல, அது வளர்ப்பின் அடிப்படையில் அவன் வளர்ந்த சூழ்நிலையில் அடிப்படையில் அவனிடத்திலே காணப்பட்ட குணம். சூழ்நிலை மாறும்போது குணமும் மாறுகிறது. ஆகவே தான் அவனுடைய குணாதிசயம் மாறுகிறதாக காணப்படுகிறது. அதன் பிறகாக அவனுக்குள்ளாக ஒரு அசுத்தாவி வருகிறது. அதை குணப்பாக்கும்படியாக தாவீது வருகிறான். தாவீது இசையமைக்கும் போது அந்த அசுத்தாவி போகிறது. சரி, இப்படிப்பட்ட சூழல்ல தான்
தாவீது கோலியாத்தை வீழ்த்தி விட்டு வருகிறார். வீழ்த்தி விட்டு வரும்போது மக்கள் எல்லாம் தாவீதை புகழ்ந்து பாடுகிறார்கள். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. சவுல் என்னது ஒரு பெரிய ஆள் தான். சவுல் 1000 பேரை கொண்டு இருக்கிறான். ஆனா தாவீது அதை காட்டிலும் பெரிய ஆள், ஆளாக இன்னைக்கு மாறி இருக்கிறார் என்று சொல்லி தாவீதை கொஞ்சம் அதிகமாக புகழும் போது இவனுக்கு என்ன செய்கிறது? பொறுக்க முடியும். எனக்கு 1000, அவனுக்கு 10,000 கொடுத்தார்கள் என்று சொல்லி பொறாமை வருகிறது. தாவீதை கொல்வதற்கு அவன் என்னது ஏற்பாடு நினைக்கிறான். தன்னுடைய மகனை கொல்வதற்கு நினைக்கிறான். ஏன்? அவன் தாவீதுக்கு சப்போர்ட் பண்ணுகிறான் என்று சொல்லி. இதுல தாவீதுடைய சவுலுடைய மகன் தாவீதுக்கு ஆதரவாக இருக்கிறான். சவுல் ஒரு திட்டம் போடுகிறான். தாவீதை கொல்லணும் என்பதற்காக வீட்டிலே இரவு விருந்து ஏற்பாடு செய்துவிட்டு தாவீதை தாவீது இன்றைக்கு இரவு விருந்திலே வருவான், அதிலே கொண்டு போட வேண்டும் என்று சொல்லி அவனுடைய திட்டமாக இருக்கிறது. தாவீதுக்கு தெரியும். ஆகவே அன்றைக்கு இரவு விருந்திலே வரவில்லை. அதை யோனத்தானுக்கு சொல்லிவிட்டான், நான் வந்தா உங்க அப்பா என்ன கொன்னுடுவாருன்னு. இப்போ சவுல் யோனத்தான் மகனிடத்துல கேட்கிறாரு, தாவீது அங்க காணல, நல்லவன மாதிரி கேட்கிறாரு. தாவீதை காணலையா, இன்னைக்கு இரவு சாப்பாடுக்கு அவன் வரலையான்னு சொல்லி. அப்போ என்னது யோனத்தான் சொல்லுகிறான், இல்ல அவன் வேற வேலையா போயிருக்கான், இன்னைக்கு வரமாட்டான் என்று சொல்லி சமாளித்து விடுகிறான். இப்போ சவுலுக்கு வந்தது பெருங்கோபம். தன்னுடைய மகனை கெட்ட வார்த்தை போட்டு திட்டுகிறான். தன்னுடைய மகனை திட்டுவதற்கு பதிலாக அவனுடைய அம்மாவை மோசமாக பேசுகிறான். அதாவது பொதுவாக இன்றைக்கு ஒருவரை திட்டுவதற்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள்? தாயை பழிக்கின்ற வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். அப்படித்தானே? அதாவது ஒரு மனுஷனை திட்டணும்னா அவனை நேரடியா திட்டணும், நீ கெட்டவன், நீ முட்டாள், இப்படி சொல்றது ஓகே. ஆனா அவனுடைய அம்மாவே என்னது ஒரு தவறான நடத்தை உள்ளவர்களை போன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி திட்டுவார்கள். அப்படித்தானே? சொந்த குடும்பத்திலே உள்ளவர்களை கூட அப்படித்தான் திட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். இது அன்றைக்கு சவுலும் அதுதான் செய்கிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 30வது வசனம். சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டாகி அவனை பார்த்து, அப்பா தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே. அது யாரு? இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே. யோனத்தான் செய்ததுதான் தப்புன்னா யோனத்தான டைரக்டா தானே திட்டணும். யோனத்தானுடைய அம்மா யாரு? இவனுடைய சவுலுடைய மனைவி திட்டுகிறார். உனக்கு வெட்கமாகவும் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ? ஈசாயின் மகன் பூமியில் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நீ ஆனாலும் உன் ராஜ்யமானாலும் நிலைத்திருப்பதில்லை. இப்போதே அவனை அழிப்பித்து என்னிடத்திலே கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். அப்போ அவன் உயிரோட இருந்தா என்னது, நம்ம குடும்பத்திலிருந்து நீ என்னது ராஜாவாக முடியாது. அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பம், எனக்கு பிறகு என்னது என்னுடைய வாரிசு தான் ராஜாவாகணும் என்கின்ற அந்த சிந்தை நிமித்தம் இந்த கொல்ல பார்க்க. அப்போ எந்த அளவிற்கு அவன் ராஜாவான என்பதாக அவனுடைய குணாதிசயத்திலே மாற்றம் வருகிறது என்கிறதை பாருங்கள். அப்போ சூழ்நிலை மாறும்போது குணாதிசயத்திலே மாற்றம் வருகிறது. இதுக்கு காரணம் என்னவென்றால் அவன் கடவுளை சார்ந்து வாழவில்லை ஆரம்பத்திலிருந்து. இதே வேளையிலே நீங்கள் தாவீது என்கின்ற ஒரு மனிதனை எடுத்து பாருங்க. தாவீதும் பெரும்பாத பாவம் செய்திருக்கிறார். 1-2 பாவங்கள் அல்ல. பெரும்பாலும் தாவீது என்ன பாவம் செய்தான்? பத்சேபாள் அடுத்தவனுடைய மனைவி எடுத்துக்கொண்டான், அவளுடைய கணவனை கொன்று விட்டான், அது தெரியும். அதுக்கு முன்பதாக என்னது அதுக்கு பிறகு இஸ்ரவேல் மக்களை தொகையிடும்படியாக சாத்தான் அவனை தூண்டுறது. அதற்கு என்னது, சாத்தானுடைய தூண்டுதலுக்கு உட்பட்டு இஸ்ரவேல் மக்களை தொகையிடும்படியாக காரியங்களை செய்கிறான். அது நிமித்தம் அநேகர் கொல்லப்படுகிறார்கள். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு கொண்டு போக வேண்டும். எப்படி கொண்டு போக வேண்டும் என்பது சட்டத்திட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை எல்லாம் மதிக்காமல் தன்னிஷ்டத்துக்கு கொண்டு போகிறான். தன்னிஷ்டத்துக்கு கொண்டு போகும்போது, அதாவது வண்டியிலே வைத்து கொண்டு போகக்கூடாது என்பதுதான் சட்டம். ஆசிரியர்கள் தோல்ல தூக்கி கொண்டு போகணும், சுமந்து கொண்டு போகணும், தோல்ல வச்சு தூக்கி கொண்டு போகணும், அதான் சட்டம். ஆனா அந்த சட்டத்தை எல்லாம் மதிக்காம வண்டியில ராஜா எப்படி இது பெட்டி எப்படி கொண்டு போக முடியும், வண்டியில வச்சு கொண்டு போங்கன்னு சொல்லி தன்னுடைய இஷ்டத்துக்கு என்ன பண்ணுகிறான், கொண்டு போகிறான்.
எப்படி அன்றைக்கு சவுலும் அப்படிதான், நான் ராஜா, நான் இது பலி செலுத்தல, அந்த பலி செலுத்த அவன் வரலையா, அப்ப நானே பலி செலுத்தினேன் என்று சொல்லி அன்றைக்கு அவனின் சட்டத்தை மீறினான். இங்க தாவீதும் அதே போல காரியத்தை தான் செய்கிறான். அது நிமித்தம் என்னது, மாடு மிரளுகிறது, பெட்டி வண்டியில இருந்து கீழே விழுது, ஊசா பிடிக்கிறான், யூசாவை தேவன் அடித்தார், அவன் சத்து போயிட்டான். ஆண்டவர் நினைச்சிருந்தா அன்னைக்கு இருந்து அந்த கூட்டத்தில் இருந்த ஒட்டுமொத்த பேரையும் அடிக்க முடியும். ஏதோ இறக்கத்துல ஒருத்தர் அடித்ததோடு நிறுத்தி விட்டார். அப்போ தாவீது செய்த பாவங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. ஒரு பாவம் அல்ல, அவனும் பல பாவங்கள் செய்திருக்கான். ஆனா அவனை குறித்து கடவுள் என்ன சொல்லுகிறார்? அவன் தேவனுடைய என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். சவுல் தவறு செய்த போது என்னது, அவனிடத்திலிருந்து ராஜ்யத்தை பிடுங்கி தாவீதுக்கு கொடுக்கிறான். தாவீது சந்ததியிலிருந்து கடைசி வரைக்கும் ராஜ்ய பாரத்தை பிடுங்கவில்லை. தாவீதின் சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்துவத்துல இன்றைக்கு ராஜ்யபாரம் இருக்கிறது. இந்த உலகத்தை ஆள போகிறது யார் தான்? தாவீதுடைய சந்ததியில வந்து இயேசு கிறிஸ்து தான். அப்போ என்ன வித்தியாசம் என்று கேட்டால், இங்கே தாவீதுடைய ஆட்டிடியூட் சவுலுடைய ஆட்டிடியூட்க்கு நேர் எதிராக காணப்பட்டது. தாவீதுடைய குணாதிசயத்திலே அப் அண்ட் டவுன் வந்தாலும் மாற்றம் ஏற்படவில்லை. அவன் எப்பொழுது ஆரம்பத்தில் ஆடுமைக்கிறவனாக எப்படி இருந்தானோ, அரசனாக மாறின பின்பதாகவும் அதே ஆட்டிடியூட்ல தான் இருந்தான். உதாரணத்திற்கு 2 சாமுவேல் புஸ்தகத்துல ஒரு சம்பவம் வரும். தேவனுடைய பெட்டியை அடுத்து ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு எடுத்துக்கொண்டு வரும்போது, அதாவது முதல்ல எடுத்துக்கொண்டு வரும்போது தப்பா ரூல்ஸை மீறி எடுத்துட்டு வரும்போது மாடு மிரண்டு யூசா செத்து போவான். அதன் பிறகு சில நாட்கள் கழித்து மறுபடியும் கொண்டு வருவார்கள். சரியாக ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கொண்டு வருவார்கள். அப்பொழுது சந்தோஷப்பட்டு, இவ்வளவு நாட்கள் பெட்டி நம்ம இடத்துல இல்லாம இருந்தது, இப்ப பெட்டி நம்ம இடத்துக்கு வரப்போகுது என்கிறதை நினைத்து சந்தோஷத்துல அவன் ஆடி பாடி வருகிறான். காரணம் அந்த பெட்டி அன்றைக்கு இருந்த நம்பிக்கையின்படி உடன்படிக்கை பெட்டி இருந்தால் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். கடவுளுடைய உடன்படிக்கை பலகைகள் எல்லாம் அதுல இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அவன் சந்தோஷப்பட்டு ஆட்டமாடி கொண்டு வருகிறான். அப்போது அவன் என்ன செய்கிறான் சொன்னா, தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை கலட்டி வைத்துவிட்டு ஒரு ஏபோத்தை அணிந்து கொண்டு அவன் ஆடுகிறவனாக காணப்பட்டான். 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு, அதாவது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு என்று சொன்னா, தான் ராஜாவுக்கு என்று ராஜவஸ்திரம் இருக்கு. ராஜவஸ்திரம் என்று சொன்னால் அன்றைக்கு இருந்த மக்கள் போடுகிறதை காட்டிலும் விலை உயர்ந்த ஆடம்பர வஸ்திரமாக இருக்கு. ஆனால் இவர் அந்த வஸ்திரத்தை உரிந்து கீழே போட்டு விட்டு எல்லா மக்களை காட்டிலும் கீழான குறைந்தபட்ச வஸ்திரம் என்று சொல்லப்படாத சணல் வஸ்திரம். சணல் வஸ்திரம் என்பது ஜஸ்ட் ஒரு நிர்வாணத்தை மறைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அளவுதான். அந்த அடிப்படையில தான் அந்த வஸ்திரம். மற்றபடி அது வேற எந்த பர்பஸுக்காகவும் இல்லை. ஜஸ்ட் நிர்வாணத்தை மறைக்கக்கூடிய ஒரு வஸ்திரம். அதை சணல் நூல் இது தரித்து கொண்டு முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். இப்படி வரும்போது மனைவியை அவமதிக்கிறான். அவமதித்ததுக்கு நடனமாடி ஜன்னல் வழியாக பார்த்து அவமதிக்கிறான். அவமதித்த பின்பதாக அவளை அந்த தாவீதுக்கு முன்பதாக வந்து ஒரு ரீசன் சொல்லுகிறான். எதுக்காக அவமதித்தாளுங்கிறதுக்கான ரீசனையும் அவள் சொல்லுகிறாள். பாருங்க எதுக்காக அப்படி சொல்றாருன்னா, 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். சவுலின் குமாரத்தியாக மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள். அப்போ அற்ப மனுஷன், ரொம்ப லோ லெவல்ல கருதப்படுகிற ஒரு மனுஷன், அவன் தன்னுடைய வஸ்திரங்களை எல்லாம் கலற்றி போட்டதை போல ராஜாவாகிய நீர் மக்கள் எல்லாம் மதிக்கக்கூடிய ஒருத்தர் ராஜ வஸ்திரத்தை கலற்றி போட்டு
அதாவது ராஜ வஸ்திரங்களை கழட்டி போட்டுனா அவன் வஸ்திரமே இல்லாமல் இருந்தான் என்பதல்ல அர்த்தம். அவனுடைய அந்த ராஜ வஸ்திரத்தை கழற்றி போட்டு கொண்டு சணல் வஸ்திரம் போட்டிருந்தான். அப்போ அந்த அதாவது ராஜாவுக்கு மகிமை எது? ராஜ வஸ்திரம். அப்போ நீ இந்த ராஜா அப்படிங்கிற ஒரு கெத்த இல்லாம நீ இன்னைக்கு என்னது ரோட்ல கிடந்து ஆடிக்கிட்டு இருக்க. மற்ற மக்களுக்கு காட்டிலும் உன்னை ரொம்ப தாழ்த்துக்கிறவனா நடந்திருக்க. இதுல என்ன மகிமை கிடைச்சது உனக்கு? அதாவது உனக்கு என்ன மகிமை? இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஒரு தகுதியா? நீ எப்படி மற்ற மக்களுக்கு சரிக்கு சமமா இருக்க? ராஜானா அதுக்குரிய கத்து இருக்க வேண்டாமா? உன்னோட ட்ரெஸ்ல அந்த மாதிரி ஒரு கத்து இருக்க வேண்டாமா? ஆனா நீ என்னது உன்னோட வஸ்திரத்தை உறிஞ்சு போட்டிருக்கியே என்று சொல்லி அவன் மடித்தான் என்று சொல்லி தாவீது கேட்கிறார். அதற்கு தாவீது சொல்லுகிற பதில பாருங்கள். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லாரை வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடிப்பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பனுமாவேன். பாருங்கள், அவன் சொல்லுகிற வார்த்தை, இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பனுமாவேன். இப்ப தாவீது தன்னுடைய பார்வைக்கு, தாவீது தன்னை தான் பார்க்கிற பார்வை எப்படி இருக்கிறது? அவன் எவ்வளவு ராஜாவாக இருந்தாலும், நான் இப்பொழுதும் நீசன் தான், நான் இப்பொழுதும் அர்ப்பன் தான். இதே பார்வைதான் யாரிடத்திலே காணப்பட்டது? சவுலிடத்திலே காணப்பட்டது. சவுலிடத்திலே காணப்பட்டது என்னது? நான் என்னது ரொம்ப தாழ்வானவன். ஆனா அது ஆரம்பத்துல மட்டும்தான் காணப்பட்டது. அவன் ராஜாவான உடனடியாக அந்த அந்த குணாதிசயம் மாறினது. அந்த தாழ்மை குணம் சவுலிடத்திலே காணப்பட்டது. அதை சாமுவேல் திரும்ப சுட்டி காட்டுகிறார். நீ ஓம் பார்வைக்கே எப்படி இருந்த? தாழ்வானவனா இருந்த என்று சொல்லி சவுல் பாவம் செய்த போது சாமுவேல் வந்து சுட்டி காட்டுவார். ஆனா இங்க தாவீது எவ்வளவு பெரிய ராஜாவாக மாறின பின்பதாகவும் சொல்லுகிறான், நான் என் பார்வைக்கு இன்னும் அர்ப்பம் தான். நான் இப்ப இருக்கிற மாதிரி இல்லை. நான் நீசன் இல்ல, இதை விட நான் என்னது அற்பமான மனுஷன் தான் என்று சொல்லி, அப்போ தன்னை பார்க்கிற விதம் இருக்கிறது அல்லவா, அதை அவன் ராஜாவான உடனடியாக மாற்றிக்கொள்ளவில்லை. அதே அந்த கண்ணோட்டம் மாறவில்லை. கடவுளோடு அவன் பயணிக்கிறதுனால், கடவுளை முன்னிட்டு அவன் பார்ப்பதனால், நான் ஒண்ணுக்கு உதவாதான் கடவுள் தான் என்ன தெரிந்தெடுத்திருக்கிறா என்கின்ற எண்ணமுடையவனாக இருந்தான். ஆகவே தான் ஒவ்வொரு முறை தவறு செய்தாலும், தவறு செய்யும் போதெல்லாம் அது உணர்வடையும் போது, அது அவன் நேரடியாக அவனாக சில வேளைகளை உணர்வடைந்திருக்கிறான், இல்ல என்னது அடி வாங்கி உணர்வடைந்திருக்கிறான், இல்ல வேற யாராக வந்து சொல்லி உணர்வடைந்திருக்கிறான். அப்படி ஏதோ ஒரு விதத்துல அவனாகவே உணர்வடைந்தாலும் சரி, வேறு யாராக சொல்லி உணர்வடைந்தாலும் சரி, அவன் அதிலிருந்து எஸ்கேப் ஆக முற்பட்டதே இல்லை. அதுக்கு தண்டனை கிடைக்கும் தெரிஞ்சாலும் தண்டனை பெற்றுக்கொள்ள அவன் தயாராக இருந்தான். ஐயோ என் பேரு கெட்டு போயிடும், இந்த வெளியில யாருக்கிட்ட சொல்லாத என்று சொல்லி சவுல் சாமுவேல் இடத்துல கெஞ்சினது போல இவன் ஒரு இடத்துலையும் கெஞ்சவில்லை. நாத்தான் வந்து இவன் செய்த தவறை உணர்த்தும் போது, ஐயோ நான் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேனே என்று சொல்லி எல்லாருக்கும் படித்தறியத்தக்க விதத்திலே பாட்டாகவே எழுதி வைத்து விட்டார். பாருங்க, அன்னைக்கு சவுல் தப்பு செஞ்சத சாமுவேல் வந்து சொல்ல உடனே, சரி அது இருக்கட்டும், நீ என் கூட வா, எல்லா மக்கள் முன்னாடி என்ன கனம் பண்ணு அப்படி சொன்னான் சவுல். ஆனா சாமுவேல் இங்க தாவீது பெரிய பாவம் செஞ்சு விட்டான். நாத்தான் வந்து சொல்றான், நீ தான் அந்த மனுஷன் சொல்லிட்டு சொன்ன உடனேயாக சங்கீதம் 51 சங்கீதம் பாடல் எழுதுகிறான். நான் பாவம் செய்தேன், நான் தேவனே ஒருவர் உமக்கு ஒரு விரோதமாக பாவம் செஞ்சேன், என்கிட்ட இருந்து உம்முடைய பரிசுத்தாவை எடுத்துக்கொள்ளாதிரும் என்று சொல்லி கதறி பாட்டு எழுதி அதை என்னது பப்ளிக்கா வைக்கிறான். பப்ளிக்கா வச்சதுனாலதான் நம்ம கிட்ட இன்னைக்கு அந்த பாட்டு இருக்கு. அதன் பிறகு இஸ்ரவேலை தொகையிடுகிறான். தொகையிடும் போது அது யோவாப் வந்து சொல்லுகிறான், இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படி கடவுள் இன்னைக்கு கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கிற சொல்றான். இல்ல அவன் கேட்காத, நான் சொல்றதை நான் ராஜா சொல்றதை கேட்டுதான் ஆகணும். அவன் என்னது அதே மாதிரி தொகையிட்ட உடனடியாக தாவீதுக்கு நான் செய்த தவறு என்று சொல்லி அவனாகவே உணர்வடைகிறான். அவனாகவே ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, ஏதோ ஒரு இதுல பண்ணிட்டேனே, சாத்தான் அவனை ஏவனதுனால அப்படி செஞ்சுட்டான். ஆனா அவன் என்னது அவனாகவே உணர்வுடைய இந்த
மறுபடியும் ஐயோ நான் தவறு செய்து விட்டேன், ஐயோ கடவுளை நம்ம மன்னித்துக் கொள்ளும். மறுநாள் நாத்தான் வருகிறார். வந்துவிட்டு கடவுள் உனக்கு தண்டனை தர போறாரு, 3 ஆப்ஷன், இதுல எந்த ஆப்ஷன் எடுத்துக்கிறான்னு கேட்கிறார். அவன் நான் கடவுள் கையில விழுறேன்னு சொல்லிட்டு அந்த தண்டனையை பெற்றுக் கொள்கிறான். அந்த தண்டனையை பார்த்த பிறகுதான் தெரியுது அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுகிறாங்க. ஐயோ தப்பு பண்ணதுதான், மக்கள் அதுக்கு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி கெஞ்சுக்கிறான். அப்போ தாவீது ஒரு காலம் தான் தவறு செய்ததை மறைக்க முற்படவில்லை, மாறாக அதை அறிக்கையிட்டு அதிலிருந்து வெளிவருகிறவனாக காணப்பட்டான். அவன் தான் செய்த தவறுக்காக துக்கப்படுகிறவனாக காணப்பட்டான். சவுல் துக்கப்பட்டானா? துக்கப்பட்டான். தாவீது துக்கப்பட்டானா? துக்கப்பட்டான். ஆனா 2 துக்கத்துக்கும் வித்தியாசம் உண்டு. என்னன்னா 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 7ஆம் அதிகாரத்துல நாம் படித்தால் 2 விதமான துக்கத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் கொரிந்து மக்கள் துக்கப்பட்டாங்க. பவுல் அப்போஸ்தலன் எழுதின ஒரு கடிதத்தின் நிமித்தமாக திட்டி எழுதியிருந்தார், கொஞ்சம் திட்டி எழுதியிருந்தார். ஒருத்தர் தப்பு பண்ண, ஒரு சபையில தப்பு நடக்குது, அதை குறித்து கொஞ்சம் அக்கறை இல்லாம இருக்கிறதுனால திட்டி எழுதியிருந்தாரு. இப்போ அவன் அந்த பவுல் திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் துக்கப்படுறாங்க. திட்டாருன்றதுக்காக இல்ல, அது என்ன எதுக்காக துக்கப்பட்டாருன்னு சரி, அந்த பவுல் அப்படி திட்டி எழுதின நிமித்தம் துக்கப்பட்டாங்க. இப்போ துக்கப்பட்டதுனால இப்ப பவுல் அடுத்து மறுபடியும் எழுதுறாரு, நீங்க துக்கப்பட்ட, நான் இப்ப சந்தோஷப்படுறேன். எதுக்காக? நீங்க துக்கப்பட்டதற்காக, நீங்க துக்கப்பட்டு நான் உங்களை துக்கப்பட்டுட்டு நீங்க அழுதுட்டீங்க, அதுக்காக இல்ல, நீங்க மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டீர்கள், அதுக்காக சந்தோஷப்படுறேன். நீங்க துக்கப்பட்டது எதுக்காக தெரியுமா? நீங்க தப்ப உணர்ந்து நான் திட்டேனே அப்படிங்கிறதுக்காக நீங்க துக்கப்படல, மாறாக நாங்க தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிறதுக்காக நீங்க துக்கப்பட்டீங்க. அந்த மனம் திரும்புதல், நாங்க தப்பு பண்ணிட்டோம், இதுல இருந்து திரும்புகிறோம் என்று சொல்லி நீங்க துக்கப்பட்டீர்கள், அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். துக்கப்பட்ட பவுல் திட்டின நிமித்தம் துக்கப்பட்டதற்காக பவுல் சந்தோஷப்படுகிறார். ஏனென்றால் அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டார்கள். இப்போ சவுல் துக்கப்பட்டான். சவுல் எதற்காக துக்கப்பட்டான்? சாமுவேல் வந்து திட்டுறான், நீ தப்பு பண்ணிட்டன்னு சொல்றான், அதனால துக்கப்படுறான், மன்னிப்பு கேட்கறான். ஆனா அவனுக்குள்ளாக எந்த விதமான துக்கம் இல்லை, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் கடவுளுக்கு விரோதமா தப்பு பண்ணிட்டேன் என்கிறதுக்காக துக்கப்படவில்லை. இந்த தப்பு அம்பலமான என் மக்கள் மத்தியில என்னுடைய மரியாதை போய்விடும் என்கிற விதமான துக்கம் இருக்கு. நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புவதை உண்டாக்குகிறது. தேவனுக்கு ஏதுவாக துக்கப்பட்டீர்கள். பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற விதமாக துக்கம் அடைந்தது உண்டு. அது உங்களிடத்துல எவ்வளவு ஜாக்கிரதையும், குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைரத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிட்டு இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணீர்கள். தேவனுக்கேற்ற துக்கம் எவ்வளவு காரியத்தை மனிதனுக்குள்ளாக கொண்டு வருகிறது. ஜாக்கிரதையை கொண்டு வர, அடுத்த முறை இந்த பாவம் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு ஜாக்கிரதையை கொண்டு வருகிறது. குற்றத்தை தீர்வதற்கு நியாயம் சொல்லுதலை கொண்டு வருகிறது. அப்போ நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்புல இருந்து மனம் திரும்புவதற்கு ஏதுவாக தேவனுக்கேற்ற துக்கம் எதை கொண்டு வருகிறது? ஜாக்கிரதையை மட்டுமல்ல, நியாயம் சொல்லுதலை கொண்டு வருகிறது. மட்டுமல்ல, வெறுப்பை கொண்டு வருகிறது. இனிமேல் அந்த செயல் செய்யக்கூடாது, அந்த செயலுக்கு எதிராக வெறுப்பு கொண்டு வருகிறது. பயத்தை கொண்டு வருகிறது. அதாவது அந்த செயலை இனிமேல் செய்யக்கூடாது, செஞ்சா ஐயோ கடவுளுக்கு விரோதமாக தவறு செய்து விடுவோமோ என்கின்ற பயம். எவ்வளவு ஆவல், எவ்வளவு பக்தி வைராக்கியம், எவ்வளவு கண்டிப்பை உண்டாக்குகிறது. ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வருகிறது தேவனுக்கு எதுவாக துக்கம். அப்போ இன்னொரு துக்கம், இந்த துக்கம் தான் தாவீதிடத்திலே காணப்பட்டது. தாவீது பல முறை தவறு செய்தாலும் அந்த தவறு நிமித்தம் அவன் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தான், அதுவும் மனஸ்தாபட்டான், மனம் திரும்புவதற்கு எதுவாக.
ஆனால் சவுலிடத்திலே காணப்பட்டதோ லௌகிக துக்கம். இந்த உலகத்திலே என்னை இனி என்னது யாரும் மதிக்க மாட்டார்கள். பப்ளிசிட்டியானா என்னது, என்னுடைய மக்கள் என்மேல் இவ்வளவு நாட்கள் வைத்திருந்த மரியாதை எனக்கு திரும்ப கிடைக்காது. அப்போ இவர்கள் என்ன திட்டாங்க, என் பேரு கெட்டு போச்சு, என் பேரை கெடுக்கிறாங்க. இப்ப நான் பண்ண தப்பு, அதனால கடவுளுக்கு துக்கம் உண்டாச்சு, அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. என் பேரு கெட்டு போச்சு, என்ன மக்களை நீ எப்படி பார்ப்பாங்க, நான் அவங்க முதல்ல எப்படி முழிப்பேன். இதுதான் உலகத்துக்கு எதுவான துக்கம். இதுதான் சவுலிடத்திலே காணப்பட்டது. இந்த வித்தியாசம்தான் கடவுளால் மாற்றப்பட்ட ஒரு மனிதனுக்கும் தானாக இருக்கிற ஒரு மனிதனுக்கும் கடவுளால் மாற்றப்படாத ஒரு மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம். இவர்களிடத்திலே கடவுளால் மாற்றப்படாத மனிதனுக்கு நல்ல குணங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த குணங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும். சூழ்நிலை சாதகமாக இருந்தால் நல்லவர்களாக இருப்பார்கள். சூழ்நிலை சாதகம் இல்லையா, எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் அவர்களுடைய குணாதிசயங்கள் மாறும். ஆனால் தேவனை சார்ந்தவர்கள், தேவனால் பிடிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவனிடத்திலிருந்து குணங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். அதுக்காக தாவீதை போல இன்றைக்கும் எல்லாரும் அப்படிப்பட்ட அந்த அளவுக்கு குற்றம் செய்வார்கள் என்பதல்ல. ஏன்னால் அன்றைக்கு தாவீது என்பது பழைய ஏற்பாடு. இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பரிசுத்தாவியை தந்திருக்கிறார். ஆகவே தாவீதை கூட என்னது இந்த உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் குணாதிசயத்திலே வளர்ந்து கொண்டே போகிறவர்களாக இருப்பார்கள். ஒருவேளை சறுக்கினாலும் அந்த சறுக்கலை ஒத்துக்கொள்வார்கள், அந்த சறுக்கலுக்காக துக்கப்படுவார்கள். ஐயோ, தேவனுக்கேற்ற துக்கம் அடைவார்கள். அப்போ இதுதான் வித்தியாசம். இன்னைக்கு உலகத்திலே கடவுளை அறியாதவர்களிடத்திலும் நல்ல குணங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த நல்ல குணங்கள் அது கடவுளால் பெறப்பட்டது அல்ல. ஒரு மனிதன் கடவுளால் குணத்தை பெறுவது என்பது மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசித்து ரட்சிக்கப்படுவதன் மூலமாக அவன் புதிய மனிதனாக மாறுவான் அல்லவா, அதன் மூலமாகவே நடக்கும். அந்த குணாதிசயம் நாளுக்கு நாள் வளரும், சூழ்நிலைக்கு ஏற்ப மாறாது. பவுல் சொல்லுகிறார் அல்லவா, நாங்கள் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எவ்விதத்திலும் எப்படி இருக்கும் ரம்யமாக இருக்க கற்றுக் போதிக்கப்பட்டேன். அப்போ அது சூழ்நிலை மாறினாலும் என்னது, குணாதிசயம் மாறாது. குணாதிசயத்துல ஒருவேளை வீழ்ச்சி ஏற்பட்டாலும் அது என்னது, அதற்காக துக்கப்பட்டு மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு தேவனிடத்திலே ஒப்புரவாக கூடியதாக இருக்கு. இந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே என்னது நல்ல குணாதிசயத்திலே வளர்கிறவர்களாக இருக்கும். நமக்கு இயல்பிலே சில குணாதிசயங்கள் இருக்கும் அல்லவா, அந்த குணாதிசயம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி நம்மை மெச்சிக்கொள்ள கூடாது. நாம் சூழ்நிலை மாறினால் நமக்கு ஒரு இப்ப இருக்கிறதை காட்டிலும் ஒரு பல மடங்கு ஒரு வித்தியாசமான பெரிய உயர்வு கிடைத்தால் நாம் இன்றைக்கு இருக்கிறது போல எளியவர்களாக இருக்க முடியுமா? அல்லது இப்ப இருக்கிறதை விட சூழ்நிலை மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு சென்றால் அப்பொழுது குணாதிசயம் மாறாமல் இருக்குமா என்கிறதை யோசித்து பார்க்க. அதுதான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவால் நம் சுபாவம் மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் மாறாது. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், எதுவும் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காது. உபத்திரவமோ வியாதியோ எதுவும் எந்த சூழ்நிலையால இருந்து, உயர்வானாலும் தாழ்வானாலும் அந்த இடத்துல எல்லாவற்றையும் பாசிட்டிவ், அதாவது உயர்வை குறித்து பேசுவார், வீழ்ச்சியை குறித்து பேசுவார். எதுவுமே என்னது, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்லுவார். கிறிஸ்துவால் நமக்கு தரப்பட்ட குணாதிசயம் என்பது மாறாதது. அப்படிப்பட்ட குணாதிசயத்தை நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக நாம் பெற்றிருக்கிறோம். அதிலே நாம் வளருவோம்.